ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரௌனி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 முட்டையை உடச்சிக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். மிக்சியில் சுகரை பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தியாக நமக்கு கிடைக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா முட்டை ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதோட டார்க் சாக்லேட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் டபுள் பாய்லர் மெத்தடில் நாம் மெல்ட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது எந்த கப்பில் நம்ம சுகர் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் மைதா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் சாக்கோ பவுடர், இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரி செய்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தான் உங்களுக்கு ப்ரௌனி நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போது நான் வால்நட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் டின் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் தடவி பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இந்த கலவையை அதில் போட்டுக்கலாம். பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அது மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஓவனில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் கேஸில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் உள்ள ஒரு சின்னதாக தட்டு வச்சு நீங்கள் இதை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஓவன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய மாமியார்து. அவங்க ஒரு 25 இயர்ஸாக இதை வச்சுருக்காங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை நம்ம உள்ளே வச்சுட்டு அது மேலே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை அது உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் 180 டிகிரியில் நான் வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ரௌனி பேக் ஆகி. இப்போ எனக்கு கேக் நல்லாவே பேக் ஆகிடுச்சு. நான் ஒரு நைஃப் விட்டு பார்த்துக்கிறேன். ஒட்டாமல் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் அதே மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ப்ரௌனி எவ்வளோ ஃப்ளஜ்ஜியாக ரொம்பவே சாக்லேட்டியாக இருக்குது. ரியலி இது ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.